தொகுதியில வந்து மற்ற எல்லா வேட்பாளர்களும் நீங்க அவங்களோட அந்த களப்பணியை பார்த்தீங்களா? நீங்க மக்கள் சந்திக்கும் போது என்ன மாதிரியான வரவேற்பு? ஆக்சுவலா நாங்க பாத்தீங்கன்னா ஒரு 2.5 months முன்னாடியே எங்க களப்பணியை நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனா இப்பதான் வந்து அதிமுக, திமுக, தாவேகா எல்லாருமே இப்பதான் நாமினேஷன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து களத்துக்கு வந்திருக்காங்க. சோ அதுக்கு முன்னாடி அவங்க வரல. இந்த 2.5 மாசத்துல நான் போய் பார்த்த வரைக்குமே வந்துட்டு சோழிங்கநல்லூர் தொகுதியில முடிவடைஞ்சிருச்சு, செயல்பாடு இந்த திட்டங்கள்லாம் செயல்பாட்டுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் முடியல. சோ அதை நான் வந்து கண்கூடா பார்த்திருக்கேன். அதை நான் வந்து வீடியோவா ரெக்கார்ட் பண்ணியும் வச்சிருக்கேன். அண்ட் என்னோட சோசியல் மீடியாஸ்ல நான் பேஜஸ்ல ஷேர் பண்ணிட்டும் இருக்கேன். சோ ஒவ்வொரு மக்களோட பிரச்சனைகளையும் ஒவ்வொரு பகுதியில இருக்கிற பிரச்சனைகளையும் வந்துட்டு நான் முன்னிறுத்திருக்கேன் என்னோட சோசியல் மீடியா பேஜஸ்ல. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிற திரு அரவிந்த் ரமேஷ் அவர்கள் சொல்றாரு எல்லா பணியும் முடிஞ்சிருச்சு, குடிநீர் முதற்கொண்டு சாலை வசதிகள் முதற்கொண்டு மருத்துவமனை முதற்கொண்டு எல்லாமே சோழிங்கநல்லூர் தொகுதி மக்களுக்காக கிடைச்சிருச்சு அப்படின்றாரு. சோ இதை நான் வந்து முற்றிலும் எதிர்க்கிறேன். ஏன்னா நான் களத்துல ஏற்கனவே போய் பார்த்த வரைக்கும் எந்த பணியுமே இன்னும் நிறைவடையில, மக்களுக்கான எந்த அடிப்படை வசதிகளும் வந்து பண்ணி கொடுக்காம தான் இருக்கிறதா நான் களத்துல பார்த்திருக்கேன்.